ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 10க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். திருச்சூழி அருகே 300 ஆண்டுகளுக்கு பழமையான வாமனக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விருதுநகர் மாவட்டம் திருச்சூழிக்கு அருகே கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த கல். ஸோ இந்த கல் வந்து நல்லா பாருங்கள், இந்த வாமனக்கல்னு சொல்லுவாங்க. இது பிரம்மதேய நிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராமணர்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் ஐ திங்க் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 16 பிற்கால சோழர்கள் பல்லவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்ததாகவும் சொல்கிறாங்க சில இடங்களில். ஏன்னா இது வந்து முற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது தான், எப்படி தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும், விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே என்ன கண்டுபிடிக்கிறது, வாமனக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்படி என்ன பண்ணுறோம், இன்றைக்கான திருக்குறளுக்கு வந்துடலாங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாட்சியுள் தாங்குதல் தீது அப்படின்றாங்க. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்த்து நிற்பது குற்றமாகும். ஒரு செயலை செய்ய போகிறீங்கன்னா அது என்ன பண்ணிடணும், முடிவு எடுத்துகிட்டு செஞ்சிடணும். ஆனால் அந்த செயல் நல்லதோ கெட்டதோ தெரியாமல் காலந்தாழ்த்திட்டே இருந்தீங்கன்னா அந்த செயல் வீணாக போகும். அது மிகப்பெரிய குற்றணும் அப்படி சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நாட்டில் புலிகள் காப்பகம் 58ஆக உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் அட்ரஸ் சொல்கிற பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் சிவபுரி மாவட்டத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா, எந்தங்க மாதவ் தேசிய பூங்கா 58வது புலிகள் காப்பகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 புலிகள் திட்டம் சொல்லுவாங்க. 1973 வந்திருக்கு புலிகள் திட்டம்ன்றது. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, நம்ம புலிகளை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 58 புலிகள் காப்பகம் இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா. ஸோ அப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9வது புலிகள் காப்பகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தினாவது 9வது புலிகள் காப்பகம்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்கள். அடுத்தது, பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகை ஷபனாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்றவர் யாருன்னா நடிகை ஷபனா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஸோ அடுத்தது, ஓகே, இந்தியா 3வது முறையாக சாம்பியன் பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, வின் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்கள், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற பா விமலாவுக்கு முதல்வர் பாராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மொழிபெயர்ப்புக்காக. ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல மொழிபெயர்ப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணுன்றது சொல்லிடுறேங்க. லாஸ்ட் ஒன், கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, கோடியக்கரை சரணாலயம் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்றது தெரிஞ்சுங்க போதும். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தாங்க கவர் ஆகிருக்கு. ஸோ டெய்லி பேஸில் நியூஸ் பார்த்துருங்க, குயிஸ் அட்டன் பண்ணிக்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.